வந்து 7:45 ஆகுது. இன்னைக்கு 2 வேல தான் முடிச்சிருக்கேன். 5 மணிக்கு எழுந்திருச்சு வேலைய ஸ்டார்ட் பண்ணாலும் 2 வேல தான் முடிச்சிருக்கேன். 1 வந்து வாக்கிங், இன்னொன்னு வந்து புக் ரீடிங். 2யும் ஒரே டைம்ல தான் வந்து பண்ணேன். ட்ரெட்மில்ல வந்து வாக்கிங் பண்ணிட்டே ஒரே டைம்ல தான் பண்ணேன். அப்படி இருந்தாலும் டைம் ஆயிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் தீரா தான். அவன கூட்டிட்டு வாக்கிங் வந்து போணுங்க. ஜெர்மன் ஷெப்பர்ட் அப்படிங்கிறனால ஒரு 1 ஹவர் ஆச்சும் காலைல அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால கொஞ்சம் வந்து டைம் வந்து எடுத்துருச்சு. பரவால்ல. நான் இப்ப புக் எழுத ஸ்டார்ட் பண்றேன். ஒரு 10:00க்குள்ள புத்தகம் வந்து எழுதி முடிச்சுருவேன். இன்னைக்கு நெறைய வேல வந்து இருக்குங்க. ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து பெருசா யாரும் சொல்லி தர்றது கிடையாது. புத்தகம் எப்படி ரைட் பண்றது? ராப்பர் எப்படி பண்றது? ISBN எப்படி வாங்குறது? இந்த மாரி பெருசா வந்து இல்ல. சோ நான் அத பண்றேன் அப்படிங்கிறனால, நான் சொல்லி தர போறேன். அதுவும் 5 புத்தகம் எழுதி முடிச்சுட்டு, ஒரு 7,000 புத்தகம் வந்து வித்ததுக்கு அப்புறம் தான், நான் அத பத்தி வந்து சொல்லி தர போறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரிங்க, என்னைய WhatsAppல கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் டவுட்ட வந்து கிளாரிஃபை பண்றேன். சரிங்களா? ஓகே. சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து, என்னுடைய 6வது புத்தகத்துடைய மேப். நான் ஒரு கதை புத்தகம் வந்து எழுதுறேன் அப்படின்னா, நிச்சயமாக அதுல வந்து மேப் வந்து இருக்கும். நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மேப் வந்து "ராயரின் மகுடம்", "பனியாற்றான் கரையாறு", "அடிச்சாரல் கிராமம்", "பனிக்காட்டான் அரண்மனை", "மீன் உறையூர்", "பரந்தீரன் கோட்டை", "சோழர் கப்பல் படை", "செண்டிவேலி", "பளிகர்கள் காடு", "வௌவால் மனிதர்கள்", "வறண்ட மறுபூமி", இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த கதையில வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு இடத்துக்குமே நீங்க போக தான் போறீங்க, புத்தகம் வந்து படிக்கும்போது. நான் ஒண்ண ஸ்டார்ட் பண்றேன், ஒரு புக்க வந்து எழுதுறேன் அப்படின்னா, அது உலக தரத்துக்கு வந்து இருக்கணும். அது அந்த அளவுக்கு ரீச் ஆகுதோ இல்லையோ, அது உலக தரத்துக்கு வந்து இருக்கணும். எல்லாமே பண்ணிற முடியணும். அதுதான் நான் வந்து முடிவு பண்ணி பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கு ஏத்த மாரி புக்குமே நான் பண்ணியுமே முடிச்சுட்டேங்க. இன்னொரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா, ராயரின் மகுடம் புத்தகத்த வந்து நான் இங்கிலீஷ்ல வந்து கொண்டு வரப்போறேன். அதற்கான வேலை எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருக்கு. காவாசி புத்தகம் வந்து இங்கிலீஷ்ல வந்து டைப் பண்ணியே முடிச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள இந்த புத்தகம் இங்கிலீஷ்ல வந்து வந்துருங்க. அதே மாதிரி இந்த 6த் புக் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு ஃபேண்டசி புக். ஒரு பிக்கஸ்ட் ஃபேண்டசி புக்கு. இந்த 5 புத்தகமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஃபேண்டசி இருக்கும். அட்வென்ச்சர் வந்து நெறைய இருக்கும். காமனான ஸ்டோரி மாரி இருக்காது. கொஞ்சம் அட்வென்ச்சர் வந்து நெறையவே இருக்கும். அந்த லாஸ்ட் புக் இருக்கு இல்லையா? நான் கடைசியா எழுதுனேன். ஆசான் பாகம் 3 மூல நட்சத்திரம் வந்து ஒரு பயங்கரமான ஃபேண்டசி இருக்கும் அதுல. இப்ப அதையும் தாண்டி ஒரு விஷயம் வந்து நான் பண்ண போறேன். ஆக்சுவலா அந்த ஸ்டோரி வந்து நம்ம பூமியில வந்து நடக்காது. இப்ப நீங்க மேப்ல வந்து பாருங்க. நான் எப்படிலாம் அத குடுக்குறேன், எந்த மாரி பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிரும். சோ இந்த ஒரு உலகம் வந்து பார்க்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பிரபஞ்சங்க. இந்த புத்தகம் வந்து ஒரு பிரபஞ்சம் சம்பந்தமான ஒரு புத்தகம் தான். மேக்ஸிமம் பிரபஞ்சத்தை பத்தி தான் இருக்கும். அதுல ஃபேண்டசி வந்து நிறைய வந்து கலந்து இருக்கும். புக்குடைய பெயரை வந்து நான் விரைவிலே சொல்றேன். ஒரு பிரம்மாண்டமான பெயராவும் இருக்கும் அந்த பெயர். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பாக்குறீங்கன்னா, இந்த ஒரு பிரபஞ்ச உலகத்துல நம்ம உலகத்துல இந்த ஸ்டோரி வந்து நடக்கல. இந்த ஸ்டோரி வந்து பாக்குறீங்க அப்படின்னா பிரபஞ்ச உலகத்துல வந்து நடக்குதுங்க. ஸோ மெயினா வந்து இருக்கிறது வந்து சித்திரை மருவோன். இந்த சித்திரை மருவோன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரபஞ்சம். இப்ப எப்படி பூமி இருக்குது, அந்த பூமியவே ஒரு 10ஆ வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து சித்திரை மருவோன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச உலகத்துக்கே முக்கியமான ஒரு உலகம் வந்து இந்த ஒரு சித்திரை மருவோன் தான். இது வந்து மேப் 1 தாங்க. 2 மேப் வந்து வரும். மேப் 1ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இது எங்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவோம். மேப் 2ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த சித்திரை மருவோன்ல என்னெல்லாம் இருக்கும், அந்த உலகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேப் 2ல வந்து நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இது சுத்திலுமே நிறைய கோள்கள் வந்து இருக்கும். இன்னொரு கோள் பேர் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வேட்டை வால். இது ஒரு துணைக்கோள் மாதிரி வந்து எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? சித்திரை மருவோன், அதே மாதிரி வெண்தோன். இங்க வந்து ஒரு வெண்தோன் வந்து இருக்கும். இந்த ஒரு ஸ்டோரி, இந்த ஒரு வரைபடம் எந்த இடத்துல இருந்து எடுக்கப்படாது. இது என்னுடைய கற்பனையிலிருந்து உருவாகக்கூடிய ஒண்ணு. சரிங்களா? இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்க அப்படின்னா தெரியாது. எனக்கு தோன்றதை நான் வந்து எழுதுறேன். அவ்வளவுதான். இங்க வந்து வெண்தோன். தேர்டு கோள் வந்து பயில் சேற்று. பயில் சேற்று அப்படிங்கிற ஒரு கிரகம். இங்க எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து போக தான் போறோம். இந்த சித்திரை மருவோனுக்கு போக தான் போறோம். வெண்தோனுக்கு, பயில் சேற்றுக்கு, வேட்டை வாளுக்கு எல்லா இடத்துக்குமே நம்ம வந்து போக தான் போறோம். இங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா முகில். முகில் வந்து ஒரு மலை சம்பந்தமான ஒரு இதுங்க. முகில் வந்து மலை சம்பந்தமா நான் உருவாக்க போறேன். இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு இருக்குது. அதுதான் வந்து கருவான். இந்த ஒரு கருவான் கிரகம் வந்து இங்க இருந்து பிரிஞ்சு போன ஒரு கிரகம். ஒரு பயங்கரமான இது இருக்குது இந்த இடத்துல. மேப் 2 சித்திரை மருவோன். இந்த ஒரு சித்திரை மருவோன்ல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா துளிப்பாதம்.
துளிப்பாதம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னக்கூடிய ஒண்ணு, அது நீர் சம்பந்தப்பட்ட ஒண்ணு. இந்த புள்ளி புள்ளியா இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து துளிப்பாதம். துளிப்பாதம் ஒரு பயங்கரமான ஃபேண்டசி இந்த ஒரு துளிப்பாதத்துல வந்து இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனை வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த ஒரு அரண்மனையை வந்து சித்திரை மருவம்னு சொல்லி அழைப்பாங்க. இதுதான் முக்கியமானதுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே முக்கியமான ஒண்ணு வந்து சித்திரை மருவம் தான். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா புனிதவள் பள்ளி. இது வந்து புனிதவள் பள்ளியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா முகில் மலை. இங்க நிறைய வந்து மலைகள் வந்து இருக்கும். இதெல்லாம் நான் மேப்ல வந்து வரையும் போது நல்லா ஃபேண்டசி கலந்து சூப்பரா வந்து வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பார்க்கறதுக்கு சுமாரா கூட இருக்கிறது, மோசமா வந்து இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஐடியாவை வந்து அப்படியே வந்து நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, இது வந்து முகில் மலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா காடு, ஒரு மிகப்பெரிய காடு இருக்கும். அந்த காட்டெல்லாம் கடந்துதான் இந்த முகில் மலைக்கே வந்து இங்கிருந்தே வந்து போக முடியும். முகில் மலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆறு வந்து ஓடும். அந்த ஆறு வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு சம்பந்தமான ஒரு ஆறு தான். இங்கேயும் நிறைய வீடுகள் வந்து இருக்கும். சுத்திலும் நிறைய வீடுகள் இருக்கும், கிராமங்கள் இருக்கும். அதை வந்து என்ன அழைப்பாங்க அப்படின்னா ஆற்று புனிதர்கள். ஆற்று புனிதர்கள் சொல்லி இவங்களை வந்து அழைப்பாங்க இந்த கிராமவாசிகள் எல்லாத்தையுமே. அதே மாதிரி 2 வில்லேஜ் வந்து இருக்குங்க. இங்க ஒரு வில்லேஜ் இருக்குது, இங்க ஒரு வில்லேஜ் இருக்குது. மிகப்பெரிய வில்லேஜ், இதோட சம்பந்தப்பட்ட வில்லேஜ். இதை சுத்திலும் நிறைய வில்லேஜ் சின்ன சின்னதா வந்து இருக்கும். ஆனா முக்கியமா கதையில வந்து இடம்பெற போறது வந்து இந்த 2 வில்லேஜ் தான். அதோட பேரு வந்து நான் சீக்கிரமா வச்சுட்டு நான் வந்து சொல்றேன். கதை நடக்க தான் அது வந்து தெரிய வருங்க. ஸோ இப்போதைக்கு என்னோட மைண்ட்ல இருக்கக்கூடிய பிளானை வந்து நான் அப்படியே வந்து வரைஞ்சிருக்கேன். இதுதான் வந்து பண்ணலாம் சொல்லி எனக்கு இருக்குது. இதை நான் மேப்பா வந்து பண்ணும்போது எப்படி ராயரின் மகுடம் தஞ்சையின் வசல வந்து பண்ணணும், அப்படி பண்ணும்போது பிரம்மாண்டமா அழகா வந்து வரும். அதையுமே சீக்கிரமா பண்றேன். அதே மாதிரி இப்ப நான் தனியா இருக்கேன் அப்படிங்கறனால சாப்பாடு எல்லாமே நான் தாங்க பண்ணி ஆகணும். தனியா இருக்கும்போது சாப்பாடு பண்ணி சாப்பிடுறதுக்கு நிச்சயமாக கஷ்டமா தான் இருக்கும். இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு சாப்பாடு செய்யறதுலாம் நிச்சயமா எதிர்பார்க்கவே முடியாது. நான் சாப்பாடு மட்டும் பண்ணுவேன், என்னோட தீராக்கு போடுவேன், ஒரு வேளை நானும் அதை சாப்பிடுவேன். மத்த நேரம் வந்து நிச்சயமா ஆர்டர் தான் போட வேண்டியது இருக்கும். ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 hour ஆயிடும் இல்லையா. நான் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருப்பேன், அதனால வந்து அங்க போக மாட்டேன். ஸோ கடையிலேயே சாப்பிட்றதுனால உடம்புக்கு நிறைய பிரச்சனை வந்து வந்துச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில ஒரு வேளை வந்து நல்லா ஹெல்த்தியா வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். வேர்க்கடலை, சுண்டல், பச்சை பயிறு, அவுல், அப்புறம் ஐஸ் பிரியாணி இந்த மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். இப்போ கொஞ்சம் பெட்டரா வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையிலயும் ஐஸ் பிரியாணி தான் சாப்பிட போறேன். நம்ம மதியம் வந்து வெரைட்டியா சாப்பிடலாம். இப்போ டைம் 10 o'clock ஆகுது. நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஒரு 4 ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி 4 ஃப்ரேம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த வாலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கல்கியோட ஃபோட்டோ, அதே மாதிரி எனக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோ வந்து 1 by 1 வந்து நான் மாட்ட போகிறேன். அதே மாதிரி நான் எழுதி வச்சிருந்த கவிதைகள்லாம் இருக்கும் இல்லையா, இன்ஸ்டால வந்து நான் போட்டிருந்தேன். 1 lakh லைக்ஸ் வந்து வந்துச்சு அந்த கவிதைக்கு. அதே மாதிரி 1 million பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கவிதை, அதே மாதிரியான கவிதைகளை வந்து இந்த ஃப்ரேம்ல வந்து நான் போட போறேன். இப்போ 2 ஃப்ரேம் மாட்டியிருக்கேன். இன்னும் 2 ஃப்ரேம் இருக்கு. இன்னொரு ஃப்ரேம்ல என்னுடைய கவிதை தான் வரப்போகுது. இன்னொரு ஃப்ரேம்ல ஒரு ரைட்டரோடது வரப்போகுது. அதே மாதிரி மேல இந்த சைட்ல எவ்வளோ இடம் இருக்குதோ எல்லா இடத்துலையுமே
ரைட்டரோட ஃபோட்டோஸ் வந்து நான் வைக்க போறேன். எல்லா தமிழ் ரைட்டர்ஸோட ஃபோட்டோவுமே இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கே ஆசை. ஸோ அதனால வந்து ஒன் பை ஒன்னா வந்து நான் மாட்டுறேன். ஃபுல்லா வந்து மாட்டிட்டு அந்த இடத்த நான் வந்து காமிக்கிறேங்க. அதே மாதிரி ரொம்ப டைம் ஆயிருச்சு. இப்போ நான் வந்து 2 வேலை வந்து முக்கியமா வேகமா பார்த்தாகணும். ஒண்ணு வந்து புக் வந்து ரைட் பண்றது. கொஞ்சம் காமா வந்து எழுத போறேன். பேச முடியாதுங்க. எழுத மட்டும் தான் போறேன். இன்னொன்னு வந்து ராயரின் மகுடத்த வந்து இங்கிலீஷ்ல பண்ணணும். ஸோ அதுவுமே பண்ணணுங்க. இத முடிச்சுட்டு அது பண்றேன். நீங்களும் பாருங்க.